21st April 1998. 21/4/1998. 1999. பிறந்த நேரம் 98 மேடம். 1999ங்களா? 98ங்க மேடம். 98. பிறந்த நேரம் ஐயா? காலையில 6:01 AM. 6:01 AM. ஆமா. பிறந்த இடம்? சென்னை தான். சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மேஷ லக்னம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மேஷ லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இது ஒன்றும் இல்லைங்க மேம், இது குரு தசை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நல்லா இருக்கும்னாங்க. ஆனால் அப்போ குருதசை சுயபக்தி முடியணும். அது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வேறு, அது எப்படி சக்ஸஸ் ஆகுமா என்ன? ஏங்க குருதசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 3 வருஷம் தாங்க ஆச்சு, 3 மாதம் தாங்க ஆச்சு. 3 மாதம் கூட இன்னும் முழுக்க முடியலைங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் தான் ஆயிருக்கு. நல்லது குருஜி. இந்த 3 அது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னா சரி ஆயிருமா குருஜி? அது ரொம்ப டிப்ரெஷன். ஜெய், ஏன் ஆடியோ இவ்வளோ லோவாக இருக்கு? என்ன கேட்குறீங்க? இது இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருமா? ஏன்னா அவங்க என்னோட வயசுல 2 வயசு பெரியவங்க, வேற கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஹாரோஸ்கோப் படி பாசிபிளா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஆமாம். இந்த ரிலேஷன்ஷிப்பு குருதசையில் போயிடும். ஏன்னா ராகுதசையில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்திருக்கும் உங்களுக்கு. ராகு தான் சுக்கரனுடைய பார்வையில் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் உச்ச சூரியனோட பாவத்துவமான சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு. உங்களோட 2 வயசு பெரியவங்களோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா தானே? ஆமாம். இது போயிடும், இன்னொரு 6 மாதத்தில் போயிடும். சரி. இந்த ரிலேஷன்ஷிப்பு ராகுதசை, பாபத்துவமான ராகுதசை, சூரியனுடைய வீட்டில் செவ்வாசனையோட சேர்ந்த ராகுதசையில் உங்களை விட 2 வயசு பெரிய அமைப்பு நடந்தது. இப்போவே உங்களை விட்டு அவங்க விலகிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. அது லைஃப் எல்லாம் நல்லா இருக்குமா குருஜி? லைஃபெல்லாம் குருதசையில் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு ராகுதசைனால் வந்தது. கரெக்டாக உங்களுக்கு ராகுதசை சூரிய பக்தி எப்போ வந்தது? 2021 வந்ததா? இல்லைங்க குருஜி, அவங்க ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி, பிடிச்சிருந்துச்சுன்ட்டு போன மார்ச் மாதம் போய் வீட்டில் பேசணும். சரி. அவங்க அப்பா வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால ஒத்துக்கலைங்க. நான் வந்து ஆனால் மீதிபடி எல்லாமே ஜாபு எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. பட்டு ஏஜ் மட்டும் இஷ்யூன்னு சொல்லி லைக் ராகுதசையில் அறிமுகம் ஆகிறது நல்லா இருக்காதுங்க. இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு போயிடுங்க. குருதசை சுயபக்தியிலே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க. இந்த ராகுதசை பாபத்துவமான ராகுதசையில், பாவத்துவ ராகுதசை இறுதியில் உங்களுக்கு அறிமுகமானது கொஞ்சம் மன அழுத்தத்தோடு அப்படி இப்படி போயிடுங்க, சரியாக வராதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது, நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், ஜென்மச்சனி நடக்கும்போது, அஷ்டமச்சனி நடக்கும்போது நடந்த அறிமுகங்கள்லாம் எதுவும் நிலைக்காதுங்க. ஆகவே உங்களுடைய ஜாதகம் ஓரளவுக்கு குருதசை நல்லாயிருக்கும். ஆனால் குருதசை இன்னும் 2 வருஷம் ஆகும். படிப்படியாக தான் நல்லா நடக்கும். 16 வருஷம் குருதசை வந்து ஆரம்பித்த 16 நாளில் கொண்டு வந்து தங்க கட்டிகளை அப்படியே கொண்டு வந்து எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. இந்த அமைப்பின் அடிப்படையில் கேள யோகத்தில் சுக்கரனுடைய இணைவில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அம்சத்தில் குருவோட வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு படிப்படியாக நன்மைகளை செய்வார். கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரு வருஷம் ஆகும் நன்மைகளை உங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கு. இந்த குருதசை யோகதசை. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம்